வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நமது கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவரது பையன் சண்முக பாண்டியன் அவர்கள் 2 படம் நடிச்சிருக்கிறாரு. ஒன்னு மதுரை வீரர், இன்னொன்று சகாப்தம். 2 படங்கள் நடிச்சிருக்காரு. 2 படம் நடிச்சு ஓரளவு சுமாரான ஒரு வரவேற்பை பெற்றது. புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி ஒரு மாசு ஒரு ஹைட் வெயிட்டா இருந்தாரோ அதே மாதிரி சண்முக பாண்டியன் பாத்தீங்கன்னா அப்ப பாக்குறதுக்கு ரொம்ப சின்ன பையன் மாதிரி முகமா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ஆளு நல்ல ஹைட்டு வெயிட்டும் பாக்குறதுக்கு மசமசமசம் இருக்கிறாரு. 6.7 கிட்ட இருக்கிறாரு. அவரோட வெயிட் திரைத்துறையிலே பாத்தீங்கன்னா அதிக ஹைட் படுத்தவர். அப்படி ஒரு நடிகர் தான் அவர். இப்ப எடுத்துக்கிட்டு இருக்க படம் தான் படைத்தலைவன். இந்த படம் ஷூட்டிங் வந்து கேரளா, இந்தோனேஷியா காடு, எல்லா காடுகளிலும் இந்த படம் எடுக்கப்பட்டது. ஒரு யானை, ஒரு அனிமல்ஸ் சம்பந்தமான எடுத்த படம் தான். இந்த படத்தோட பேர் வந்து படைத்தலைவன். இந்த படத்தில் நடிக்கிறது யாருன்னா கஸ்தூரி ராஜா போன்ற பலர் நடிக்கிறார்கள். இந்த படத்தை இயக்கிறது அன்பு என்பவர் இயக்கிறாரு. கேப்டன் அவர் பையனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபுல் எஃபெக்ட் போட்டு இந்த படத்தை நடிக்கிறாரு. ஒரு நல்ல ஒரு வரவேற்பாக அந்த படம் அமையும். பயங்கர ஒரு ஹிட்டாக அமையும். இளையராஜா மியூசிக்கு. அப்படி ஒரு படம் தான் படைத்தலைவன். இந்த படம் தான் நடிச்சுட்டு இருக்காரு. இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகும். அடுத்தது இரண்டாவதாக மித்ரன் ஒரு படம். இந்த படத்தை வந்து எடுத்தாங்க. அந்த படம் வந்து ஷூட்டிங் எல்லாம் போயிட்டு இருந்தது. இந்த படத்துல சில காட்சிகளும் எடுக்கப்பட்டது. இந்த படத்தில் பாடல் காட்சிகள்லாம் 2-3 இந்த படத்துல பாடல் காட்சி பாத்தீங்கன்னா அந்த பாடல் எடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டில்லா வெளியில வந்திருக்குது. சண்முக பாண்டியன் அவர்கள் டான்ஸ் ஆடுற போல ஒரு பாடல் காட்சியில் உள்ள ஸ்டில் எல்லாமே இந்த படத்துல வெளியே வந்திருக்கும். இந்த படம் டிராப் ஆகி இந்த படம் அப்படியே நின்றுச்சு. திரும்பியும் இந்த படம் ரிலீஸ் ஆகி வெளியில வருமா வராதான்னு தெரியாது. ஏன்னா அதை ஒரு வெயிட்டிங்ல வச்சிருக்கிறாங்க. மித்ரன்ங்கிற இந்த படம் தான். இந்த படம் தான் 2வது கேப்டனின் சண்முக பாண்டியன் படம். 3வது நடித்துள்ள படம் தான் தமிழன் என்று சொல்லடா. இந்த படத்தை பாத்தீங்கன்னா இந்த படத்துல முக்கால்வாசி படம் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சிட்டாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் சண்முக பாண்டியன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் வந்து ஒரு தமிழன் என்று சொல்லடான்னு சொல்ற ஒரே காரணத்துலதான் விஜயகாந்த் சார் நடிச்சிருக்காரு. இல்லைன்னா அந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டாரு. தன்னோட பையன் கூட நடிக்கிறதுன்னு இருந்தாலும் தமிழன் என்று சொல்லனாக்க தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தமிழன் என்று சொல்லடா இந்த படத்தின் காட்சிகள் எல்லாம் எடுக்கப்பட்டது. இப்போ சண்முக பாண்டியனை வச்சு சில காட்சிகள் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு டைரக்டர். எடுத்துட்டு இந்த படத்தையும் திரும்ப ரீரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி வெளியில விட்டுருக்காரு டைரக்டர். ஏன்னா அந்த படம் ஒரு பயங்கரமான ஒரு எஃபெக்டா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கடைசி படம் என்றாலே இந்த தமிழன் என்று சொல்லடா இந்த படம் தான். அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நமது சசிகுமார் அவர்களுடன் ஒரு படம் நடிப்பதற்காக குற்றப்பத்திரிகை என்ற ஒரு படம். இந்த படத்தை பாத்தீங்கன்னா குற்ற பரம்பரை, அந்த குற்றப்பத்திரிகையில உள்ள கதையை தான் அப்படியே எடுக்கிறாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா சசிகுமார் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையன் சண்முக பாண்டியன் அவர்களும் இணைந்து நடிப்பதற்காக ஒரு போஸ்டர் வெளியே வந்தது. அது கட்டாயம் அந்த படம் ஷூட்டிங் சசிகுமார் அவர்களும் சண்முக பாண்டியன் அவர்களும் இந்த குற்ற பரம்பரை படத்தில் நடிக்கிறதாக இது பண்ண. ஏன்னா பல நாள்களாக அந்த படத்தோட இதை எடுக்கணும்னு பாரதி ராஜா கனவு கண்டுகிட்டே ரொம்ப நாள் எழுதிட்டு இருந்தாரு. இப்போ அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுல சசிகுமார் அவர்களும் கேப்டன் விஜயகாந்த் அவர் பையனும் ஒரு சிறப்பு தோற்றத்துல நடிக்கிறாக தகவல் வெளியிருந்தது. சசிகுமார் அவரும் நான் ஒரு பையனை சேர்த்து நடிச்சிருக்கேன். எவ்வளவு பேரை நடிக்க வச்சிருக்காரு. கட்டாயம் இந்த படத்துல அவரும் நடிக்கிறாருன்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்து பாத்தீங்கன்னா நடிகர் சங்க நிலையத்துல விஷால் அவர்கள் சொல்லியிருக்காரு, தம்பி உனக்கு நான் ஏதாவது ஒண்ணு பண்ண நினைக்கிறேன், என்னை யூஸ் பண்ணிக்கோ, உன்னோட படத்துல நடிச்சு கொடுக்குறேன், நீ அதை பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த லாரன்ஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. ட்விட்டர் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு. விஜயகாந்த் சார் வீட்டுக்கு போயிட்டு வந்து இவருக்கு ஏதாவது ஒரு பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவர் பையன் கூட எந்த படம்னாலும் ஃபுல் நாள் வர, சிறப்பு தொட்டாலும் பாட்டுனாலும் வர, அவர் படம் ரிலீஸ் ஆகும்போது பட்டையை கிளப்புறேன், அவருக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறாருன்னு லாரன்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்கள் எப்படி செந்தூர பாண்டியன் ஒரு படத்தை நடித்து கொடுத்து விஜய் இன்னைக்கு இவ்வளவு டாப்ல இருக்கிறாரோ அதே மாதிரி விஜயகாந்த் அவர் பையன் சண்முக பாண்டியனுக்கும் ஒரு படத்தை நான் நடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி வெளியிட்டிருக்காக தகவல் வந்தது. அது உண்மையா என்னன்னு தெரியல. ஆனா கட்டாயம் ஒரு படம் நடிச்சு கொடுத்தாருன்னா சண்முக பாண்டியன் அவருக்கு வாழ்க்கை லைஃப்ல ஒரு டாப்ல வந்துருவாரு. இருந்தாலும் அவர் கேப்டன் பேரை வச்சு கட்டாயம் ஒரு சிறப்பாக நடித்து ஒரு பெரிய லெவலுக்கு வருவாரு. சண்முக பாண்டியனுக்கு மொத்தம் உள்ள படம் தான் இந்த 6 படங்கள் தான். 6 படமே கட்டாயமா வெளியே வர்றது ஒரு 4-5 படம் வெளியே வரும். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இத்தனை படங்கள் தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சண்முக பாண்டியன் அவர்.